அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ 12th ரிசல்ட்லாம் வந்தாச்சு. இப்போ ஒரு தாய் தந்தை கனவும் தன் பிள்ளைகள் டாக்டர் ஆவாங்களா, இன்ஜினியர் ஆவாங்களா, அதோடைய அடிப்படையில் தான் அவங்க மனம் இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இதில் முழுக்க முழுக்க இந்த சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க மனநிலையில் பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வில் பாஸ் பண்ணிட்டா நம்ம பசங்க டாக்டர் ஆவாங்களான்னு சொல்லி அவங்களுடைய மனம் சொல்லும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ அந்த டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பை நான் சொல்கிறேன் கருத்தில். இப்போ டாக்டர் ஆகக்கூடிய கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா, மருத்துவ படிப்புக்கு மிக முக்கியம் கிரகம் சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி. இவர்கள் தொடர்பு அதிகமாக இருக்க வேண்டும். அப்போ தான் மருத்துவ படிப்பு அந்த ஜாதகரால் படிக்க முடியும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். சூரியன் மூளையை குறிக்கும் கிரகம். எனவே சூரியன் பலம் பெற்றவர்கள் இயற்கையாகவே ஜோதிடம், வைத்தியம், யோகம் முதலிய சாஸ்திரங்கள் ஆர்வமும் பிடிப்பும் உள்ளவராக இருப்பார்கள். இவர்கள் மருத்துவராக இல்லாவிட்டாலும் பல நோய்களுக்குரிய மருந்துகள் அறிந்து வைத்திருப்பார்கள். ஒருவருக்கு ஏற்படும் சாதாரண தலைவலி, காய்ச்சல், ஜலதோஷம் போன்ற நோய்களும் இன்னென்ன மருத்துவங்கள் சாப்பிடுங்கள் என்று கூறுவார்கள். எனவே ஒருவர் டாக்டர் ஆவதற்கு சூரியனுடைய பலம் மிகவும் முக்கியம். கருத்தில் கொள்ளுங்க. மருத்துவத்துறை இரத்தம் சம்பந்தப்பட்டது. இரத்தத்துடைய கிரகம் செவ்வாய். இரத்த ஓட்டத்தை வைத்துதான் உடல் வளத்தை எடை போட முடியும். எனவே செவ்வாய் கிரகத்துடன் பலம் மிகவும் அவசியம் வேண்டும் டாக்டர் ஆகிறதுக்கு. கருத்தில் கொள்ளுங்க. உடலில் ஏற்படும் நோய் நொடிகளை தீர்ப்பதற்கு மருந்து மாத்திரை தேவை. அந்த மருந்து மாத்திரைக்குரிய கிரகம் ராகு, கேது. இவர்களின் பலமும் டாக்டர் ஆகக்கூடிய ஜாதக அமைப்புக்கு தேவை. ஆயுள்காரகன் சனி, நோய் நொடிக்குரிய கிரகம் சனி. எனவே சனிதான் நோய் நொடிகளை உருவாக்க மருத்துவர்கள் தோன்ற காரணமாக இருக்கிறார். மேலும் ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த தாயின் தொப்புள் கொடியிலிருந்து குழந்தையை பிரிப்பவர் சனிதான். எனவே மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட படிப்புக்கு மேலே கூறிய கிரகங்கள் தொடர்பு அவசியம். கருத்தில் கொள்ளுங்க. அதாவது சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி தொடர்பு மிகவும் முக்கியம். அது அடிப்படையிலே அவங்க டாக்டர் ஆகலாம். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி இவர்கள் தொடர்பு 10ஆம் இடத்தில் இருக்க வேண்டும். வாக்குக்காரகன் புதன் பலமுடன் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் உங்கள் பிள்ளையை நீங்கள் டாக்டருக்கு படிக்க வைக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. மேலே கூறிய கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று 10ல் இருந்தாலும் டாக்டர் ஆகலாம். அதாவது சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி இவர்களில் ஏதாவது ஒரு கிரகம் 10ல் ஆட்சி உச்சம் பெற்று 10ல் இருந்தாலும் அந்த ஜாதக டாக்டர் ஆகலாம். சூரியன், செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றாலும் டாக்டர் ஆகலாம். சூரியன், செவ்வாய் நட்சத்திரத்திலும் செவ்வாய் சூரிய நட்சத்திரத்திலும், அதாவது செவ்வாய் சூரிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அதே போல் செவ்வாயோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். கருத்தில் கொள்ளுங்க. இந்த நட்சத்திரங்களை சூரியன், செவ்வாயும் மாறி நின்றாலும் அந்த ஜாதகர் மருத்துவர் ஆகலாம். சனி லக்னத்தில் இருந்தாலும் லக்னாதிபதியுடன் இணைந்தாலும் 10ஆம் இடத்தில் இருந்தாலும் 10ஆம் இட அதிபதியை பார்த்தாலும் அந்த ஜாதகர் டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு. கருத்தில் கொள்ளுங்க. சூரியன் பலம் பெற்ற நிலையில் ராகு, கேது பலம் பெற்றாலும் டாக்டர் ஆகலாம். பொதுவாக சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி இந்த கிரகங்கள் தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக ஒரு ஜாதகரால் டாக்டர் ஆக முடியும். கருத்தில் கொள்ளுங்க. இதெல்லாம் டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு தன்னால் தெரியும் தன் பிள்ளைகள் டாக்டர் ஆவாங்களா ஆக மாட்டாங்களான்னு நீங்கள் கருத்தில் கொள்ளணும். இப்போ ஒரு சிறிய குறிப்பு, சில டாக்டர் விதிமுறைகள் சொல்கிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ தாய்மை டாக்டர், அதை பிரசவம் பார்க்குற டாக்டர், தாய்மை டாக்டர் லக்னம் மேசமாக இருக்க லக்னத்தில் சூரியன், செவ்வாய் இருந்து குரு லக்னத்துக்கு 5, 7, 9ஆம் இடங்களில் இருந்து பார்த்தால் அவங்கள் டாக்டர் ஆக முடியும். குறிப்பாக இந்த மகப்பேறு மருத்துவராக வாய்ப்பு அதிகம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த அரசாங்க டாக்டர் இருப்பாங்க. மேச லக்னமாகி லக்னத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன் சேர்ந்து நிற்க அதை குரு துலாயத்திலிருந்து
7ஆம் பறவையாக பார்த்தோம்னா அவங்க அரசாங்க டாக்டர் ஆகலாம், கருத்தில் கொள்ளுங்க. இந்த விதிலாம் இருந்துச்சுன்னா டாக்டர் முடித்தவங்க அரசாங்கத்துக்கு எழுதி போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறலாம். அதே போல் பொது மருத்துவர் ரிஷப லக்னமாகி சந்திரன் லக்னத்தில் உச்சம் பெற்று ரோகிணி நட்சத்திரம் நிற்க அதை குரு விருச்சிகத்திலிருந்து 7ஆம் பறவையாக பார்த்தா அவர் பொது மருத்துவராக ஆகலாம். அதே போல லக்னம் கடகமாகி லக்னத்தில் குரு கேது செவ்வாய் சேர 12இல் புதன் ஆட்சியாக இருக்க அவர் அறுவை சிகிச்சை டாக்டராக ஆகலாம், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல காது மூக்கு தொண்டை டாக்டர் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னமாகி லக்னத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்க குரு மீனத்திலிருந்து 7ஆம் பார்வையாக பார்த்தால் காது மூக்கு தொண்டையாக டாக்டராக அந்த ஜாதகரால் வர முடியும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் பிரசவ டாக்டர் சிம்ம லக்னமாகி லக்னத்தில் சூரியன் கேது சேர 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருந்தால் பிரசவ டாக்டர் ஆக முடியும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல தோல் டாக்டர் சிம்ம லக்னமாகி லக்னத்தில் சூரியன் ஆட்சி பெற்று சுக்கிரன் குரு சேர்ந்தால் அவர் அந்த ஜாதகர் தோல் டாக்டராக வர முடியும். அதே போல் மாத்திரை கொடுக்கும் மருத்துவராக வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னமாகி அதில் சூரியன் குரு புதன் சேர்ந்து நிற்க செவ்வாய் 3ஆம் இடத்தில் நின்றால் அந்த ஜாதகர் மருந்து மாத்திரை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிருபராக இருப்பார், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ஈரானியா ஆப்ரேஷன் டாக்டர் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னமாகி லக்னத்தில் சூரியன் சந்திரன் குரு 3ம் சேர்ந்து இருந்தால் குடல் இருக்க வைத்தியத்தில் நிருபராகலாம். இதிலெல்லாம் அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க ஜொலிக்கலாம், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் எக்ஸ்ரே டாக்டர் கன்னியே லக்னமாகி அதில் சூரியன் சுக்கிரன் ராகு சேர்ந்து இருந்தால் எக்ஸ்ரே டாக்டர் ஆகலாம், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த ஹோமியோபதி டாக்டர் சிம்ம லக்னமாகி லக்னத்தில் சூரியன் சுக்கிரன் கேது சேர்ந்தால் அவங்க ஹோமியோபதி டாக்டர் ஆகலாம், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்ன கேந்திரம் லக்னத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் மருந்து சம்பந்தப்பட்ட அறிவியல் உடையவராகவும் டாக்டராகவும் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் எந்த லக்னமாக இருந்தாலும் சனி ராகு சேர்ந்து 8இல் செவ்வாய் சந்திரன் இருந்து 11இல் சுக்கிரன் சேர்ந்தால் அவர் கண்டிப்பாக டாக்டர் ஆகலாம், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ஆராய்ச்சி கல்வி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானம் என்றும் 9ஆம் இடத்தில் புதனும் குருவும் கூடியிருந்தாலும் 2ஆம் இடத்தில் சந்திரன் புதன் கூடியிருந்தாலும் செவ்வாய் சனி சுக்கிரன் சேர்ந்து இவர்கள் பலமுடன் ஆட்சி உச்சத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகர் ஆராய்ச்சி கல்வியில் உயரலாம், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ஜோதிட கல்வி கேந்திரத்தில் புதன் இருக்க 2ஆம் அதிபதி உச்சம் பெற சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற 3ஆம் இடத்தில் நல்ல கிரகங்கள் நிற்க அவர் ஜோதிடத்தில் சாஸ்திரத்தில் வித்வானாக ஆகலாம், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ஆசிரியர் கற்பித்தல் கல்விக்கு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியம் 2ஆம் இடம். இந்த 2ஆம் இட அதிபதியும் 6ஆம் இட அதிபதியும் சேர்ந்து நின்றால் அவர்கள் ஆசிரியராகலாம், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் உயர்கல்வி பிஜி படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிக முக்கியம் 4ஆம் இடம். 4ஆம் இட அதிபதியும் 9ஆம் இட அதிபதியும் சேர்ந்து பலமுடன் நின்றால் அவங்க உயர்கல்வி படிப்பாங்க, அதான் பிஜி படிப்பாங்க. அதே போல் இந்த பட்டதாரிகள் படிப்பு பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் குரு சேர்ந்தால் பட்டதாரி ஆகலாம். அதே போல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற உயர்கல்விகளுக்கு பொதுவாக கூறிய கல்வி சேர்க்கையுடன் 9ஆம் இடம் 10ஆம் இடங்கள் வலுப்பெற்று பரிவர்த்தனை அடைவது மிக முக்கியம். அப்படி பரிவர்த்தனை அடைந்தால் அவங்களால் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற உயர்கல்வியில் ஜொலிக்க முடியும், கருத்தில் கொள்ளுங்க.
அதே போல் ஒரு ஜாதகத்திலும் ஒரு அதாவது ஒரு ஜாதகத்திலும் ஒரு அமைப்பில் படித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சு அவங்களுக்கு எப்படின்னா அவங்க ஜாதகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு நீங்கள் கல்வியை தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்கன்னா அதில் வந்து அவங்களால் ஜொலிக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்க. மிக சிறப்பான பலனை அந்த ஜாதகர் பெறுவாங்க. அதே போல் இன்ஜினியருக்கான கிரக அமைப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். இன்ஜினியர் படிப்புக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த அமைப்பு இருக்குதா பாருங்கள். அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்க வைக்கலாம். இப்போ இன்ஜினியருக்கான கிரக அமைப்பு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் படிப்புக்கான முக்கிய கிரகங்கள் 3 தான். அது மிக முக்கியம். செவ்வாய், சனி, புதன். முன்காலங்களில் இன்ஜினியர் துறையில் சிவில் இன்ஜினியர், மெக்கானிக் இன்ஜினியர் என்று 2 துறைகள் மட்டுமே இருந்தன. இதற்கு கடின உழைப்பும் கட்டுமான பணிகளும் அறிவுத்திறனும் அத்துடன் இரும்பு, சிமெண்ட், செங்கல், மண், கல், இயந்திர கருவிகள் ஆகியவை தேவைப்படுகின்றன. கருத்தில் கொள்ளுங்க. கட்டுமான பணிக்கு தேவையான மூலப்பொருட்கள் சிமெண்ட், செங்கல், மண். இதற்கான காரக கிரகம் செவ்வாய். அடுத்து இரும்பு வேலைகள், இதற்கு காரக கிரகம் சனி. இவற்றை செய்வதற்கு அறிவாற்றல், புத்திசாலி வேண்டும். அதற்கு காரகன் புதன். கருத்தில் கொள்ளுங்க. எனவே இந்த 3 கிரகங்கள் பலமான தொடர்பு வேண்டும் இன்ஜினியரிங் படிக்கணும்னா. இது சரியாக பொருந்தக்கூடிய விதி. கருத்தில் கொள்ளுங்க. இன்று இன்ஜினியரிங் துறை அதிகப்படியான வளர்ச்சியில் உள்ளது. எல்லா துறையிலுமே இன்ஜினியரிங் புகுந்து விட்டது. இன்ஜினியரிங் படிப்புகள் பார்த்தீங்கன்னா எண்ணற்றவை இருக்கின்றன. இந்த புதிய வளர்ச்சியில் அதிக ஆதிக்கம் செலுத்தும் கம்ப்யூட்டர். இன்று கம்ப்யூட்டர் இல்லாத துறையே இல்லை என்று ஆகிவிட்டது. ஆக கம்ப்யூட்டர் உயர்காரக கிரகம் சுக்கிரன். மேலே கூறிய அதாவது செவ்வாய், சனி, புதன் இவங்களோடு சுக்கிரனும் பலமாக இருந்தால், இந்த 4 பேரும் சேர்ந்திருந்தால் அவங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகலாம். கருத்தில் கொள்ளுங்க. இதெல்லாம் வந்து நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடியது, சிறப்பாக இருக்கும். இப்போ விதிகள் பார்த்தீங்கன்னா லக்கணம் மேலே கூறிய செவ்வாய், சனி, புதன், சுக்கிரன் வீடுகளாக இருக்க, அதாவது செவ்வாய்க்கு வீடு வந்து மேசம், சனிக்கு வீடு வந்து மகரம், கும்பம், புதனுக்கு வீடு வந்து மிதுனம், கன்னி, சுக்கிரனுக்கு வீடு வந்து ரிஷபம், துலாம். இது லக்னமாக வர அல்லது லக்னாதிபதி இந்த கிரகங்களின் தொடர்பு பெற வேண்டும், அல்லது லக்னத்தில் இந்த கிரகங்கள் இருக்க வேண்டும். சுருக்கமாக ஜாதகருக்கு இந்த கிரகங்களுடன் தொடர்பு இருக்க வேண்டும். வச்சுக்கொள்ளுங்கள். நட்சத்திர சாரம், பரிவர்த்தனை, வர்க்கோத்திரம் ஏதாவது தொடர்பு இருக்க வேண்டும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல தொழில் சாதமான 10ஆம் இடத்தில் செவ்வாய், சனி, புதன், சுக்கிரன் சம்பந்தம் பெற்றிருக்க வேண்டும், அல்லது 10ஆம் இட அதிபதி சம்பந்தப்பட்டு இருக்க வேண்டும். அப்போதான் இந்த இன்ஜினியர் தொழிலில் அந்த ஜாதகர் சிறந்து விளங்க முடியும். அதே போல் 8ஆம் இட அதிபதி தொடர்பு பெற்று 8ஆம் இட அதிபதி தொடர்பு பெற்றாலும் இன்ஜினியர் ஆகலாம். சுருக்கமாக மேலே கூறிய செவ்வாய், சனி சம்பந்தம் பெற்றாலோ இன்ஜினியர் என்று கூறலாம். இது பலம் பெற்றால் இன்ஜினியரில் பலம் அதிகமாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட விதிகள். இந்த விதிகளின் அடிப்படையில் அவங்க வந்து படித்தாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்கும். உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் அவங்க விரும்புகிறாங்களோ இல்லையோ, அவங்க பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய படிப்பு பார்த்திங்கன்னா மெயினாக முதல் டாக்டரு, 2வது ஐஏஎஸ்ஸு, 3வது ஐபிஎஸ்ஸு, 4வது இன்ஜினியரிங். ஏன்னா இப்போ வந்து எல்லா துறையிலும் இன்ஜினியர் ஆகிடுச்சு. இப்போ தடுக்கி விழுந்தால் இன்ஜினியர் தான். அந்த 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 இது தான் இந்த காலத்தில் போய் கொண்டு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா இன்ஜினியரிங் துறையில் தேர்ந்தெடுத்து, அதாவது இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் பயன்படுத்தலாம். இன்ஜினியர் படிக்கிறதை விட உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பிகாம் படிக்க வச்சிங்கன்னா, பிகாம் எம்காம் படிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பேங்க்கில் வேலை கிடைக்கும். அவங்களுக்கு வசதியான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில்
இன்ஜினியர் படித்தவங்க எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் சுற்றின்னு இருக்கிறாங்க. என் நண்பர்களே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்கல. படிப்புக்கு சம்மந்தமான வேலை இல்லாதனால இந்த பேங்க்கில் போயிட்டு இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டாக வேலை செய்கிறாங்க. அதே போல் இந்த ஏர்டெல் அதுபோல் ஜியோ அதுபோல் நிறுவனங்களில் வேலை செய்கிறாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கணும்னா, இப்போ இன்ஜினியரிங் நீங்கள் படிக்க வைக்கிறீங்கன்னா, இப்போ மெக்கானிக் இன்ஜினியர் படிக்க வைக்கிறீங்க, இல்லை கெமிக்கல் இன்ஜினியர் படிக்க வைக்கிறீங்கன்னா, உங்களால் சொந்தமாக மெக்கானிக்கு வைக்கணும். அதே போல் கெமிக்கலும் உங்களால் சொந்தமாக வைக்கக்கூடிய வருமானம் இருக்கணும். அப்படி வைத்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கும். நீங்கள் படிக்க ஒன்றே வச்சுட்டு அவங்களுக்கு வேலை தேட சொன்னீங்கன்னா, இக்காலகட்டத்தில் வேலை கிடைப்பது மிகவும் கஷ்டம். கருத்தில் கொள்ளுங்கள். அதில் விதிவிலக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் யார் வேணாலும் படிக்கலாம், எங்கே வேணாலும் வேலை செய்யலாம். கணினியில் அதாவது கம்ப்யூட்டர் இல்லாத துறையே இல்லை. அனைத்து துறையிலும் கம்ப்யூட்டர் இருக்குது. கவர்மெண்ட்லேயும் வேலை கிடைக்கும். நீங்கள் முழுக்க முழுக்க படிக்க வைக்கணும்னா இந்த கம்ப்யூட்டர் துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் கம்ப்யூட்டர் துறையில் வாய்ப்பு கிடைப்பது மிகவும் குறைவு. கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் உங்கள் பிள்ளைகளை எதுவாக இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய துறையாக எடுத்துக் கொடுங்கள். இந்த கல்வியாண்டில் அவர்கள் சிறந்து விளங்க உங்களுடைய ஆலோசனைகள் மிகவும் முக்கியம். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்கள். உங்கள் பிள்ளைகள் ஜாதக கட்டத்தில் பாருங்கள். நான் கூறிய கருத்துக்களில் எந்த கட்டம் பலமாக இருக்குதோ அந்த கட்டத்தின் அடிப்படையில் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்வி அறிவு மிகவும் சிறப்பாக வரும். நீங்கள் அதுக்கு மாறாக உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையிலையும் உங்கள் பிள்ளைகளுடைய கர்மாவின் அடிப்படையிலையும் அந்த கல்வி அமையும். அவங்க எந்த அளவுக்கு அதில் வாழ்க்கையில் ஜெயிப்பார்கள் என்பது அது இறைவன் அறிந்தது. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடித்திருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.